புதிய நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் தாங்குவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். கடந்த வாரத்திலே நாம் கடவுள் என்ற தலைப்பில் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இன்றும் அதே தலைப்பில் நமது சிந்தனையை தொடர விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதிலும் செவிமடுக்கும் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் முழு மனதுடன் நம்புகிறேன். கடவுளை பற்றி செய்தியை முழு உலகிற்கும் அறிவிக்க வேண்டியது எமது கடமையாகும். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தவர் கடவுள். அவர் பரிசுத்த வேதாகமத்தில் தம்மை திருத்துவ தேவனாக நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது 3 கடவுள்கள் அல்ல, 3 நபர்களில் தன்னை வெளிப்படுத்திய ஒரே கடவுள். பிதாவானவர் எல்லாவற்றையும் படைத்து அவற்றை கவனித்துக் கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தனது சிம்மாசனத்தை விட்டு பூமிக்கு வந்து கன்னி மரியாளிடம் மனிதனாக பிறந்தவர். இவர் 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் வாழ்ந்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். மீண்டும் ஒரு நாள் இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வழங்க வர இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் 3வது நபர். மக்களை விசுவாசத்திற்குள் கொண்டு வருவதற்காக கடவுளின் வார்த்தையை பயன்படுத்தும் கடவுளின் பரிசுத்த ஆவியானவர். இவரே நமக்கு விசுவாசத்தையும் வல்லமையையும் வரங்களையும் தந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்பவர். 3 கடவுளாகிய தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். இப்போது நாம் கடவுளையும் அவருடைய கருணை, அன்பு, இரக்கம், நன்மை பற்றி பார்க்கலாம். அவர் தமது வார்த்தையாகிய நற்செய்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே கிறிஸ்தவ திருச்சபையின் செயல்பாடு மற்றும் நோக்கமானது கடவுளின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதாக இருக்க வேண்டும். அத்துடன் கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்ளும் எவரும் அந்த செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பரிசுத்த பவுல் என்ற தேவ பக்தன் எழுதிய ரோமர் நிருபத்தின் 11வது அத்தியாயத்தை பாருங்கள். அங்கு என்ன எழுதப்பட்டுள்ளது? அது தேவனுடைய சபையை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு வளர்ந்து வரும் ஒரு மரமாக சித்தரிக்கிறது.
உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அனுதினமும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வளர்ச்சி என்பது ஒருவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அது கடவுளின் நியமங்களில் ஒன்றாகும். எனவே உயிருடன் இருக்கும் எதுவும் வளர வேண்டும். அது பூவாக இருந்தாலும் சரி, களையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, புல்லாக இருந்தாலும் சரி, விலங்காக கூட இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, உயிருடன் உள்ள எதுவும் வளர வேண்டும். விசுவாச வாழ்வுக்கும் இதுவே உண்மையாக உள்ளது. உங்கள் விசுவாசம் உயிருடன் இருக்குமானால், உங்கள் விசுவாசம் உண்மையானதாக இருக்குமானால் அது வளர வேண்டும், முதிர்ச்சியடைய வேண்டும். ஆகவே வளருவதற்கு கடவுளுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. நீங்கள் தேவ வார்த்தையை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்போது நாம் ரோமர் 11வது அத்தியாயத்தை பார்க்கலாம். ரோமர் 11வது அதிகாரத்தில் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது அது ஒரு ஒலிவ மரத்திற்கு ஒப்பாக பேசப்படுகிறது. கடவுளுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது நாம் அதை திருச்சபை அல்லது கடவுளுடைய மக்கள் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது யூத மக்களை குறிக்கிறது. கடவுள் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை கொடுத்தார் என்றும் அவர்களில் பலர் அந்த இரட்சகரை நிராகரித்தார்கள் என்றும் அறிகிறோம். இதை ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். இயேசு எமது இரட்சகர் என நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இரட்சகர் அவர் அல்ல என்று அவரை நிராகரிக்கிறார்கள். எனவே அவ்விதமாக அவரை நிராகரித்தவர்கள் அவிசுவாசத்தினால் முறித்து அகற்றப்பட்டார்கள். இவர்களே அந்த ஒலிவ மரத்தின் பட்டுப்போன கிளைகள். அந்த கிளைகள் உயிரற்று போனவை. எனவே அவை மரத்திலிருந்து முறிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. அவை கிளையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. எனவே அந்த கிளைகள் மரத்துடன் உள்ள தொடர்பிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதால் அந்த கிளைகள் இனியும் உயிர் வாழ முடியாது. ஏனென்றால் அதற்கு எந்த ஊட்டச்சத்தும் கிடைக்கவில்லை. அதன் விளைவாக அது இறந்து விடுகிறது. அதை மறுநாள் பார்ப்போமேயானால் அது பழுப்பு நிறமாக மாறி வாடிப்போய் பட்ட மரமாய் காட்சியளிக்கும். அது மரத்திலிருந்து பிரிக்கப்பட்டதால் அதனால் உயிர் வாழ முடியவில்லை. இவ்விதமாக யூதர்களில் ஒரு சாரார் கடவுள் அனுப்பிய இரட்சகரை விசுவாசிக்காத காரணத்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டார்கள். அதற்கு பதிலாக இப்போது வேறு கிளைகள் அந்த மரத்தில் ஒட்டு மரமாய் இணைக்கப்படுகிறது. இதை ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அதாவது இயேசுவை மேசியாவாக விசுவாசிக்காத யூதர்களில் ஒரு சாராருக்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்தில் யூதரல்லாத மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் யூதரல்லாத புறஜாதியாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் அருட்பணியாளராக கடவுள் தன்னை தெரிவு செய்தார் என்று பவுல் உறுதியாக நம்பினார். எனவே அவர் யூதரல்லாத மக்களிடம் சென்று, கடவுள் யூத மக்களுக்காக அனுப்பிய இந்த இரட்சகர் உங்களுக்கும் இரட்சிப்பை அருளுகிறார் என்று கூறினார். கடவுள் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மக்களையோ மட்டுமல்ல, அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். மேலும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்களின் பாவங்களையும் நீக்குவதற்காக, அனைவரும் மன்னிக்கப்படுவதற்காக சிலுவையில் மரித்தார். இது அனைவருக்குமாக அவர் சிலுவையில் பெற்றுத்தந்த ஒரு பரிசு. அதை விசுவாசிப்பவர்கள் அந்த பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படியெனில், உங்கள் பெயர் எழுதப்பட்ட ஒரு பரிசு உள்ளது, அதை உங்களிடம் நீட்டி இதோ ஒரு பரிசு என்று சொல்லுவது போலாகும். ஆனால் இல்லை, அது எனக்கு வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஒருவர் அதை நிராகரிப்பாரானால் நிச்சயமாக அது அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போவதில்லை. உண்மையில் இயேசு கிறிஸ்து அனைவரது பாவத்துக்காகவும் மரித்தார். பூமியில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் ஒவ்வொரு இனத்திற்காகவும் மரணித்தார்.
ஆனால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கு மட்டுமே அது இரட்சிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றவும், நம் பிடிவாதமான கடின இதயங்களை திறந்து உடைக்கவும், அங்கு விசுவாசத்தை செயல்படுத்தவும் நம்மீது தனது வல்லமையை அனுப்புகிறார். அப்பொழுது அதை நாம் விசுவாசிக்கவும் அந்த பரிசை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்து என்னை இரட்சிப்பதற்காக உமது மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்கு நன்றி என்று நம்மால் சொல்லவும் முடியும். அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் அவர் தரும் புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை, புதிய பிறப்பை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நற்செய்தியை நாம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். இந்த வானொலி பணியின் ஊடாக அதை செய்ய கடவுள் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். எனவே தேவனுடைய திட்டத்துக்குள் யூதர்கள் அல்லாத புறஜாதியினர் எப்படி வந்தார்கள் என்று ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்படியானால் கடவுள் யூதர்களை கைவிட்டு விடுவாரா என்று கேட்கலாம். நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியாவாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பல யூத மக்கள் இருக்கிறார்கள். இவர்களையே எஞ்சியிருப்பவர்களின் கூட்டம் என பவுல் குறிப்பிடுகிறார். இப்படியாக இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் மேசியானிய யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா, அவரே வாக்குறுதி அளிக்கப்பட்டவர். அவர் வந்துவிட்டார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த நற்செய்தியை தங்கள் சக யூதர்களுக்கு அறிவிக்கும் ஆயிரக்கணக்கான மேசியானிய யூதர்கள் உள்ளனர். ஆகவே கடவுள் யூத மக்களை கைவிட்டு விடவில்லை. எனவே அவரை விசுவாசிக்கும் யாராக இருந்தாலும், அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் யூதர் அல்லாத பிற இனத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் அருளும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அர்ப்பணிக்க முன்வரும்போது நீங்களும் அவர் அருளும் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க முன்வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, எப்பொழுதும் வேத வசனம் சொல்லுகிறது, நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. நான் என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகம் தடவைகள் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். ஆகவே நாம் இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் கொடுத்த நன்மையை அனுபவிக்கின்ற நாங்கள் மற்றவர்களும் அழிந்து போகாமல் பரலோக மேன்மையை அனுபவிக்கவும், நரகத்தில் நித்தியமாக அனுபவிக்கப் போகின்ற அந்த தண்டனையை அனுபவிக்காத விதத்திலே அவர்களை நாங்கள் தப்பிக்கொள்ள வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர்களாக நாமும் மாறுவோமா? இன்றைய நாளிலே அந்த நல்ல தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே அந்த பாரத்தை கொடுப்பாராக. அழிந்து போய் கொண்டிருக்கிற லட்சோப லட்ச மக்களை ஆதாயப்படுத்தும் அந்த பணியை நீங்களும் செய்ய உங்களுக்காக நான் ஜெபம் செய்கின்றேன். நாங்கள் ஜெபத்துக்கு ஒன்றாய் இணைந்து கொள்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய நேச குமாரன் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு, நித்தியத்திலே அவரோடு வாழுகின்ற அந்த பாக்கியம் உண்டு என்கிற அந்த நற்செய்தியை அறிவிக்கும் பணியை யார் யார் செய்ய என்று ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07177999944 0719777
9944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.